நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Ramraj Bunians Back to School powered by iTex Dazzler co-presented by Super Washing Powder. பொதுவாகவே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குறப்போ அல்லது ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்களாம் ஒன்றா வரதை பார்க்குறப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹாப்பி ஃபீலிங் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறதான் லைஃப் முழுக்க நம்ம கூட எப்போதுமே சந்தோஷமான நிறைய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூட காலத்தை மீண்டும் நம்முடைய பிரபலங்களுக்கு ஒரு அனுபவமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லர். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் ரூமுக்கு யார் வர போகிறாங்க? பசங்களாம் ரொம்ப எந்துவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக பார்த்தா அவங்க சின்ன வயசில் நினைக்கவே இல்லையா நமக்கு நடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமத்து பிள்ளையா அமைதியாக இதில் எல்லாம் ஒட்டாமல் ஸ்கூலுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்த ஒருத்தங்க இன்னைக்கு அவங்கள பற்றி பேசாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களே இவங்களோட போட்டி போட்டு நடிக்கிறது கஷ்டம்பா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு சூப்பர்பான ஒரு ஆர்டிஸ்ட். என்ன மாதிரியான ரோல்னாலும் அந்த ரோலை அவங்கள தவிர யாரும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கி கொண்டிருக்கிற எப்போதும் நம் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய நடிகை ஊர்வசி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். தேங்க்யூ மேம். முதல்ல நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷோ வந்து உங்களை மறுபடியும் உங்கள் ஸ்கூல் டேஸ்க்கு கூட்டு போகாமல் நினைக்கிறேன். பசங்களாம் நீங்கள் வரீங்க அப்படிங்கவும் பயங்கர எந்துவாக இருக்காங்க, இந்த பையன் உள்பட. ஆமாம், இவர் நம்ம கிளாஸ்லாம் படிக்கிறாப்ல, ரொம்ப நாளாக படிக்கிறாப்ல, ரொம்ப நாளாக. ஆமாம், பார்த்தாலே தெரியல, ரொம்ப ரொம்ப நாளாக. நீங்கள் எங்கே படிச்சீங்க? நான் வந்து கொஞ்சம் கேரளா, கொஞ்சம் சென்னை. எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேரளா? till 5th கேரளா, after 5th சென்னை. ஓ, 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சென்னை. சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்டா வந்துட்டீங்கல்ல? என்னுடைய கல்பனா சிஸ்டருக்கு அவங்களுக்கு வந்த வாய்ப்பு அது. 2 குழந்தைங்களை பேஸ் பண்ணி 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 குழந்தைங்களை பேஸ் பண்ண சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அக்காவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, இந்த குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்தே நான் அழுதுட்டே தான் வந்தேன். நான் ஷூட்டிங்க்கு போய் ஃபர்ஸ்ட் டே அக்காவை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு டைரக்டர் சொல்லிட்டாரு, இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கு. ஏன்னா அந்த படத்துல பாதி சீன்ல வந்து அப்பா குளிப்பாட்டணும், அப்பா சோறு ஊட்டுற சீன்லாம் இருக்கு. ஸோ வந்து சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு தூக்கிட்டு போறதெல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு இதுதானேன்னு சொல்லி என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த சீன்லாம் வந்து சீன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சோறு ஊட்டுறது, தூக்கிட்டு போறது, சாக்லேட் விளையாடுறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஜாலியான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் மொத்தம் கல்யாண சீன், நசீர் சாருக்கும் ஜெயபாரதிக்கும் கல்யாண சீன். இப்ப எனக்கு வேலை கிடையாது. நான் வந்து கரெக்டா ஃப்ரண்ட்லயே வந்து உட்கார்ந்துட்டேன். எங்க அப்பா வந்து தாலி எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. நானும் நின்னுட்டேன். நீ நிக்க கூடாதுமா, நீ தான் வந்து வளர்ந்து உட்கார்ந்துருக்க, உனக்கு தான் கல்யாணம் நடக்குது. டவுட்டுக்கு மேல டவுட் எப்படி வரும்? அவங்க தான் ஜெயபாரதி ஆண்டி, நான் எனக்கு தான் இல்லம்மா, நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆயிடுவேன், ஆன உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இல்லையே, நான் இங்கே தானே நின்றுட்டு இருக்கேன். இப்படியே சொல்லி அந்த ஷூட்டிங்கே நிறுத்தியாச்சு. கடைசியில் எங்கள் அப்பா என்ன தூக்கிட்டு பண்ணுங்க, அப்பாவை அப்புறம் தனியாக கூட்டத்தில் நிப்பாட்டி வச்சு க்ளோஸ் எடுத்து விட்டுட்டாங்க. அப்போ சின்ன வயசுல பல பேருக்கு இடைஞ்சல் கொடைச்சல் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஊர்வசி அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய ரிகார்டு வச்சிருப்பாங்க. உங்களை பற்றி நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி உங்களுடைய ஒரு நண்பர், மேபி நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க யார் பேச போறா அப்படின்ட்டு, ஒருத்தர் பேச போறாருங்க. உங்களுடைய நண்பர்கள் ஒருத்தர் தான், பாருங்களேன், அவர் கெட்டப்பே ரேஞ்சா இருக்கு. லெட்ஸ் see, பார்க்கலாம். என்ன இந்த கெட்டப்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்படியான ஊருசி பிரகாரம் நடக்குது, நீங்க ஒரு பைட் கொடுக்கணும் அப்படின்னா அதனால தான் சாக்லேட் டிராமால இது சாக்லேட் பைட். ஊருசி ஃபேமிலி இருக்கு, ரொம்ப படிச்ச ஃபேமிலி. அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர்ஸ், ஊருசியே ரொம்ப நல்லா தெரியுது. அவங்க நான் நடிக்கவே பார்க்கல, ஷீ இஸ் எ லிட்ரேட். அவங்க ஃபேமிலியில அவங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு நல்ல புஸ்தகம் ஒன்று இருக்கும் போக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த புஸ்தகத்து பேரு ஐதீக மாலா, கொட்டாரத்தில் சங்குனின்னு ஒருத்தர் எழுதின புஸ்தகம். அது வந்து மலையாளத்தில் இருக்கு. நான் எப்படி தருவோம், மலையாளம் படிக்க முடியாது அப்படின்னாங்க. நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் மேடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்க. முதல்ல அந்த புஸ்தகம் கிடைக்கிறது ஊருசி. எனக்கு மைக்கேல் மலகாமத்தின் டேரக்டா ஞாபகம் வந்து நோக்கா நேக்கா ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அந்த புஸ்தகம் முதல்ல கிடைக்கிறது நோக்கா இல்ல நேக்கா அப்படின்னு 10 வருஷம் ஓடி போச்சு. இப்ப நேக்கா கிடைச்சிட்டு அந்த புஸ்தகம் ரொம்ப பிரமாதம். லெஜெண்ட்ஸ் ஆஃப் கேரளா அப்படின்ட்டு பக்ரகரி, பௌபூதி எல்லாரையும் பத்தி அதுல இருந்தது.
பட் நான் அந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் கேரளா நான் எழுதினேன் இப்போ எழுதினேன்னா அந்த டெஃபினட்டா அந்த லெஜெண்ட்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கும் தட் இஸ் அபவுட் ஊர்வசி. நானும் கமலும் 15 நிமிஷம் பேசுறேன்னா அது வந்து டெஃபினட்டா 2 நிமிஷம் ஊர்வசி பத்தி இருக்கும். ஊர்வசி அவர் சொல்லுவாரு ஊர்வசி ராட்சசி அப்படின்னு ஒரு பட்டமே வச்சிருக்காரு, நடிப்புல ராட்சசி. ஏன்னா அவங்க கூட போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கமல் சாரே எங்க பசங்களா பல தடவை சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஊர்வசி எனக்கு வந்து என்னுடைய வசனங்களுக்கு வந்து உசுறு கொடுத்தது கமல் அப்படின்னா உடல் கொடுத்தது ஊர்வசி. மகளிர் மற்றும் ஷூட்டிங்ல எனக்கு வந்து அந்த படத்துக்கு டைரக்டர் சிங்கிதம் சீனிவாசராவ். ஸோ அவர் வந்து அவர் தெலுங்குக்காரரு. ஸோ டைலாக் நான் எழுதினேன் நான். அது வந்து 3 பேர் நடிச்சாங்க, ஊர்வசி, ரேவதி அண்ட் ரோகிணி. ரேவதி ரோகிணி பங்க்சுவலா கரெக்டா 7 மணி ஷார்ப் 7:30 வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆடுவாங்க. ஊர்வசி வந்து ரொம்ப லேட் ஆகும், 9:10 மணி ஆகும். பட் அதெல்லாம் வந்து பயந்துட்டே இருக்கும். ஏன்னா அது லேட் ஆகுது சிக்கிதம் என்ன ஏன் ஊர்வசி வரல ஏன் ஊர்வசி வரலன்னு எல்லாரும் ஒரே இதுவாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஊர்வசி வரல கிட்டத்தட்ட ஒரு சின்ன கோவம்னே வச்சுக்கலாமே, என்னடா அது லேட்டாக வரேங்க. பட் அந்த கோவத்தை சமப்படுத்துற மாதிரி வந்தவங்க நடிப்பாங்க பாருங்க, ஹோல் யூனிட்டே கிளாப் பண்ணும். தட் இஸ் ஊர்வசி. ஊர்வசி உங்களுக்கு நான் சொல்லணும்னா நீங்க வந்து நடிகையே கிடையாது. என்ன அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நடிகைக்கு மேல நீங்க யுவர் டைரக்டர். நீங்க வந்து டைரக்ட் பண்ணத நடுவில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். எனக்கு கதை சொல்றதை நீங்க டைரக்ட் பண்ண சொன்னீங்க. பட் அதை வந்து பாதுகாப்பே விட்டீங்களே ஏன்? நீங்க டைரக்ட் பண்ணணும். நான் ஊர்வசி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறதா அதே தான். அடுத்த வருஷம் உங்க டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று வெளியே வரணும். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கமல் சாருக்கு ஈக்குவலா புத்திசாலித்தனத்துல கிரேட் அப்படின்னா ஊர்வசி தான். பாய். நவ் பேக் டு ஸ்கூல். நானும் பேக் டு டூலியன். அடுத்த ட்ராமா போயிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கமல் சாருக்கு ஈக்குவலான புத்திசாலி. அவருடைய வார்த்தை நான் வந்து ஒத்துக்கவே முடியாது. அது அவர் வந்து என் மேல உள்ள ரொம்ப ஒரு பாசம், அந்த ஒரு நட்புல சொல்றாரு. பட் எப்படி நீங்க ஒரு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ரொம்ப சோபரா அமைதியா இருக்க பொண்ணு எப்படி அப்படி ஃபர்ஸ்ட் படம் முந்தானே முடிச்சல இன்னைக்கு பாக்குறப்ப இந்த பொண்ணு நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் இதுன்னு யாரா சொன்னாதான் தெரியும் இல்லையா? எப்படி அவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது? எல்லா கல்லிலையும் ஒரு சிலை இருக்கு. ஆனா எந்த சிற்பி கிட்ட போய் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது எந்த சிலையா மாறுது, அந்த சிலைக்கு எவ்வளவு அழகு வருது இல்லையா? ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் போய் சேரும்போது தான் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளியே வரும். டில் முந்தானே முடிச்சு ஐ வாஸ் நத்திங். எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்டிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத இந்த நடிப்பு அப்படிங்கிறதுல இருந்து எப்போ ஊரை விட்டு ஓடுறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெண்டன்சில இருந்த ஒரு ஆளு நான். கிட்டத்தட்ட 100 படம் வரைக்கும் டெய்லி ஷூட்டிங்ல வரும்போது இந்த படம் முடிச்ச உடனே நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், இந்த படம் முடிச்ச உடனே இப்படியே சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு லாயக்கில்லாத ஒரு ஆளுங்கிற ஃபீல் எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஓகே. நம்ம கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு நிறைய கான்டெஸ்ட்லாம் காத்திருக்குது, நிறைய போட்டிகளை நீங்க கலந்துக்க போறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இவங்களெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுடைய உதவி இருந்தா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்க சந்திக்க போற ரவுண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது என்னது, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். பி ரெடி ஃபார் தட். ரெடியா? ரெடி. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசலாம் ஊர்வசி அவர்களோடு. இது ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் Dazzler co-presented by Super Washing Powder. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Ramraj Banians Back to School powered by iTex Dazzler co-presented by Super Washing Powder. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஸ்டூடெண்டா வந்திருக்கிறது நடிகை ஊர்வசி அவர்கள். அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் பத்தி, அவங்க சின்ன பிள்ளையில அவங்கள மாதிரிலாம் இருந்தப்ப எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம கூட விளையாட போறாங்க. இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த ரவுண்டோட பேரு சம்திங் சம்திங். உங்களுக்கு வந்து சில பொருட்கள் வச்சிருப்போம், நீங்க லைஃப்ல பயன்படுத்தின பொருட்கள் அல்லது பார்க்குற பொருட்கள் தான். அதை டச் பண்ணி அது என்னன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அது என்னன்னு எக்ஸாக்டா சொல்லணும். அவங்க கூட நீங்களே ஒரு கண்டஸ்டன்ட்டை சேர்த்து சூஸ் பண்ணிக்கலாம். யார் இங்க இருந்து சூஸ் பண்ண போறீங்க, யார் விளையாட போறீங்க? எல்லாருமே விளையாடலாம். ஆனா முதல்ல கையை தூக்கிட்டான் அந்த பிரவுன். ஜான்வி கம் ஆன், வாங்க 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 ஜான்வி வாங்க வாங்க, நீங்க வாங்க மேம். ஸோ இந்த சம்திங் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஆர் வெரி சிம்பிள். மொத்தம் நீங்கள் 5 ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது, அவ்வளோதான்.
அதுக்குள்ளே ரெக்வஸ்ட்லாம் போட்டீங்க போல் இருக்கு. ஸோ 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரவுண்டில் இருக்கு. ரெடியா? போலாமா ஜான்வி? ரெடியா? போலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? Let the countdown begin. Ready, steady, Good. Quick. நான் லேட் ஆயிட்டேனா? ஓகே, ஜான்விட்ட முதல்ல கேட்குறேன், ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனாங்க. Is it a fish? இவ்வளோ தூரம் கை தூக்கி கடைசியில் நீ கவுத்துட்டியம்மா. இல்லை என்ன எட்டி எட்டி பார்க்க, ஓடி போகலாம், ஓடி போ, கிளாஸ் ரூமே பாரு. கிளாஸ் லீடரா நீனு? பசங்களை உட்காரின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு அங்கேயிருந்து ஓடி வந்து பார்க்க. சார் பேண்ட் சரி பண்ண வச்சா இதுங்க எந்திரிங்க. இட்ஸ் நாட் a fish. Oh my god. சரி ஓகே, அப்போ ஊர்வஷி அவங்க ஆன்சர் looks பண்ண பார்க்கலாம். like- எஸ். என்னடா கொம்பு வச்ச பூதமா? கொம்பு வச்ச பூதம் கரெக்ட் தான். மாயாவி. அதுவும் கரெக்ட் தான். ஓரளவு கரெக்டா இன்னும் சொல்ல முடியுமா? குட்டிச்சாத்தான். குட்டி சாத்தான்ல அப்படியே போயிட்டு அப்படியே பேய் படத்துக்குலாம் போயிருங்களா இருக்கு. கொம்பு வச்ச ஒரு பூதம். ஒரு பூதம். பூச்சாண்டி. ஜெனரலா அது எங்க வைப்பாங்க? ஜெனரலா திருஷ்டி. எஸ், திருஷ்டி பொம்மை இஸ் தி ரைட் ஆன்சர். யூ வாண்ட் டு செக் இட் அவுட்? நான் எடுத்து காமிக்கவா ஜான்வி? ஆ வெயிட் இருக்கு. அதுக்காக தான். தவார். பத்தியா பாலாஜி என்ன மாதிரியே இருக்கு, உங்க கிளாஸ் லீடர் மாதிரியே. பாத்தீங்களா பாலாஜி? ஏய் சாரி பாலாஜி, தப்பா நினைக்காத, அது அழகா இருக்கு. சாரி பாலாஜி. சந்தோஷமா இருப்பீங்களா? சோ செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன? ரெடியா? போலாமா ரெண்டு பேரும்? லெட் பிகின் தி கவுண்டவுன். Ready, steady, jump. குட். ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் ஊர்வஷி கை தூக்கிட்டாங்க. நீங்க கையை எடுங்க, வச்சுட்டே இருந்தா முடிஞ்சு. கை தூக்கியாச்சுல, அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, ஊர்வஷி ஃபர்ஸ்ட் அவங்க கை தூக்குனதுனால அவங்களே கேட்கலாம். வாட் இஸ் தட்? ஒரு பவுல்ல 3 இது இருக்கு. இது பால்கோவாவா? பால்கோவால அந்த இது ஒரு 3 குண்டு. 3 குண்டுனா துப்பாக்கி குண்டா? யோ, எத்தனை தடவை நீ பேண்ட் சரி பண்ண நீனே? இவனுக்கு ஒரு லீட்டர் போடுங்க. என்ன என்ன சார்? இந்த டேபிள் வெயிட்டா? 3 குண்டு இருக்கு. இந்த மாதிரி 3 குண்டு இருக்கு. விளையாடலாம். பாலா இருக்குமோ? பாலா இருக்குமோவா? பாலா பால் 3 பால். எப்படி சொல்றீங்க? நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்றதுனால சொல்றீங்களா இல்ல? இல்ல பாலா தான் இருக்கும். பால். ஏன் பாலா தான் இருக்கும் ஏன்னா நினைக்கிறீங்க? அது வந்து வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. இல்லன்னா பேப்பர் வெயிட் மாதிரி ஓகே, தான். அது என்ன பால்? போண்டா மாதிரி ஏதாவது இருக்கும். இல்ல சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஊர்ல இவ்வளவு திக்கா இருந்துச்சு போண்டா? Okay. Okay, can we see? ஓகே, கையில எடுத்து பாருங்க. இவே இவ்வளவு போராட்டம். Golf ball. Oh, it's a golf ball. கோல்ஃப் பால் அவ்வளவு திக்கா இருக்குல. so far ஊர்வஷி 4 points எடுத்துருக்காங்க, 4 marks எடுத்துருக்காங்க. Let's see next object. Let the countdown begin. Ready, steady, jump. என்னப்பா இவங்க ஃபர்ஸ்ட் டக்கு டக்குன்னு கை தூக்கி போறாங்க இப்ப? இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனாங்க. ஓகே, லெட்ஸ் Can செக். I say? இல்ல அவங்க பாப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கை தூக்கி இருக்காங்க. ஆன்சர் கரெக்டா சொல்றாங்களான்னு போன தடவை இப்படி தான் பார்த்தோம். கடைசி வரைக்கும் வரலையே, போண்டான்ட்டாங்களே. லெட்ஸ் செக். சொல்லுங்க ஊர்வஷி, என்ன ஆப்ஜெக்ட் அது? அது இட்ஸ் a toy. It's a toy. The whole world knows it's a toy. What is that toy? அது என்ன toy? ஆட்டோ அதான் ரிக்ஷா. விஷயமே. ஆட்டோ ரிக்ஷா. இல்ல ஆட்டோ ரிக்ஷா வா ஆட்டோ ரிக்ஷா வா. ஷேர் ஆட்டோ மாதிரி கொஞ்சம் பெருசோ? இல்ல ஆட்டோ ரிக்ஷா தான். ஆட்டோ ரிக்ஷாலே ஷேர் ஆட்டோ, பெரிய ஆட்டோ. ஆட்டோ ரிக்ஷா தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏற்கனவே 4 மார்க் போயிடுச்சு உங்களுக்கு. It's a car. It's a It is car. not a car. எடுத்து பாருங்க, அது மாட்டு வண்டி. It's auto. Auto. Yes. Again 4 marks. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனீங்களா இல்ல? கன்ஃபியூஸ் ஆனேன். பட் இது இங்க ரெண்டு ஒரே நேரத்துல கை ஆனா உலகத்திலேயே மனுஷனுக்கு சந்தேகம் வரலாம். ஆட்டோவா காரான்னு சந்தேகம் வரலாம். ஆட்டோவா ஷேர் ஆட்டோவான்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். அநேகமா உலகத்திலே நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் பெருசா இருந்தா ஷேர் ஆட்டோவா? பரவாயில்லையே, ரொம்ப கிளவரா தான் திங்க் பண்றாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால பசங்க கொஞ்சம் ஜான்வி அடுத்த ப்ராடக்ட் டக்குன்னு பிடிச்சிடணும். ஓகேயா? Okay. ஓகே, ரெடியா ரெண்டு பேரும்? ஓகே, லெட்ஸ் பிகின் தி கவுண்டவுன். Ready, steady, jump. ஓகே,
மேடம் போதும், அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க போல இருக்கு. விட்டா கையை ஒரு கையை தூக்கின உடனே கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். பாதி கண்டுபிடிச்ச உடனே கையை தூக்கி மீதி எல்லாம் தரையிட்டு இருக்கா. ஓகே, வாட் இஸ் தட்? சங்கு. ஷுவரா? ஆமா ஆமா. இப்போ நீங்க லூஸ் பண்ணா எவ்வளவு மார்க் போகணும்னு தெரியல உங்களுக்கு? 4 மார்க்ஸ். ஏற்கனவே எத்தனை லூஸ் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பாதி சரியா சொன்னா 2 மார்க். பாதியால சரியில்லை. ஏது பாதி? ஆட்டோவா ஷேர் ஆட்டோவா? தெளிவா சொல்லுங்க. சங்கா சங்கு மாதிரியா? பாலாஜி சங்கு தானே? எனக்கு கேக்குறீங்களா? நான் சொன்னா எனக்கு சங்கு. டைம் ஆயிடுச்சு. உறுதியா சொல்லுங்க. உறுதியா லூஸ் பண்ணீங்கன்னா போய்டும். வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ஈஸியானது. சங்கு தான். சங்கு தான் நீங்க சொல்ற டோனே சங்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போச்சுதாங்கிற மாதிரி. வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? சங்கு. லாஸ்ட் ஆப்ஜெக்ட். ரெடி ஜான்வி? லெட்ஸ் பிகின் தி கவுண்டவுன். Ready, ரெடி ஜான்வி. ஜான்வி கை தூக்கி பல வருஷம் ஆச்சு. நீங்க தான் எப்படி ஆட்டிக்கு இல்லையே இப்ப. ஓகே ஜான்வி, வாட் இஸ் தட்? In a bowl there are fruits, mangoes. Okay, mango is the right answer. Okay, Janvi, thank you. Thank you. Good. பாலாஜி, எஸ் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. சும்மா ஒரு ஊர்வசி அவங்களோட ஒரு போட்டி போட்டு பாருங்களேன். அவங்க கூட போட்டியா? சரி, அவங்க கூட வேண்டாம். நீங்க தனியா ஒன்றை கண்டுபிடிங்களேன். வாங்க, அப்படியே வாங்க. இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது பாலாஜி. அப்படியே 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 அப்படியே. அந்த ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் தான் சார். ஆமா, அதான் அதான் அதான். ஓகேயா? ரெடியா? கவுண்ட் டவுன். Ready, steady, stop. 10 செகண்டுக்குள்ள கை தூக்கிட்டீங்களேப்பா. என்னது? கையை எடுங்க, கையை எடுங்க அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னது? தோசை கரண்டி. தோசை கரண்டி. இல்லையா? ஸ்கூல் பக்கம் இல்ல, ஏதாவது ஸ்கூல் எங்கேயாவது இருக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் ஊர்ல தோசை கரண்டி. அது என் மேல தப்பே இல்லை சார். மேக்ஸிமம் நான் இருக்கிற நேரம் சமையல் ரூம் தான். ஓ, இந்த இதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே பிடிய பார்த்த உடனே தோசை கரண்டி. சரி, ஓகே, தொலையுது. பார்த்துட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க இது என்னன்னு. இல்ல பரவாயில்ல, இருந்துட்டு போதே. பார்க்காம சொல்றது தனி. இப்பதான் பார்த்துட்டீங்கல்ல. பூதம். பூத கண்ணாடி. பொதுவா இதோட பேர் என்ன? அதான் டெவில் மிரர். அது ஒரு டெவில். உங்க டீம் லீடரே இப்படி ஃபீல் பண்றீங்களா? உங்க டீம் லீடர் நீங்க தான். தயவு செய்து பிரேக் விட்டுருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Back to school. Back to school. Welcome back to Ramraj Bunions. Back to school powered by iTex Dazzler, co-presented by Super Washing Powder. அடுத்த ரவுண்டுக்கு இப்ப வந்திருக்கோம். இந்த ரவுண்டோட பேர் இங்கி பிங்கி பாங்கி. Inky, Pinky, Ponky. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் இங்க ஸ்கிரீன்ல வரும். அதுல நீங்களே ஒவ்வொரு சப்ஜெக்டா சூஸ் பண்ணலாம். 6 சப்ஜெக்ட் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல தான் நாங்க கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணா you will get 5 marks. It's very simple. உங்களோட சேர்ந்து இவங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதோட ஆன்சர் தெரியும்ல. ஆனால் கொஞ்சம் குழப்பி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத முழுக்க நீங்கள் நம்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஆனால் அவங்கக்கிட்டையும் கேட்டு கூட திரும்ப லாக் பண்ணலாம். ஓகேயா? சரி, ஓகே. ஊர்வசிக்காக வர்ற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? லெட்ஸ் சீ. 10 சப்ஜெக்ட்: அனிமல் கிங்டம், ஜியோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், ஜெனரல் நாலேஜ், மியூசிக், வேர்ல்ட் ஹிஸ்டரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சயின்ஸ். எது ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போறீங்க? Max, 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 Max. லீடர் வந்து பின்னாடி இருந்து கண்ண உருட்டுறாரு பாண்டியராஜ மாதிரி. இல்ல, பசங்க நல்ல பசங்க, பார்த்து நீங்களா சூஸ் பண்ணுங்க. GK. மேக்ஸ்னா எனக்கு சொல்லுவீங்களா? ஆக்சுவலா நாமளே எனக்கு கணக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா பாவம். ஜிகே ஜிகே. ஜிகே வா. ஓகே, ஜிகே சூஸ் பண்ணிருக்காங்க. GK. ஓகே, எப்படி மேக்ஸ் சூஸ் பண்ணாங்க பார்க்கலாம். ஸோ ஜிகேல உங்களுக்கு என்ன கொஸ்டின் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலை இயற்றியது யார்? ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர்,
ஆப்ஷன் பி முகமது இக்பால், ஆப்ஷன் சி பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய். இப்போ நான் ஆன்சர் நீங்க ஆன்சர் சொல்லிட்டு லாக் பண்ணலாம். ஓகே. ஆ முகமது இக்பால். முகமது இக்பால் ஆப்ஷன் பி ஏ சூஸ் பண்றீங்க. எஸ் ஷூரா? எஸ். முகமது இக்பால் பேர் பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. வந்தே மாத்திரம். வந்தே மாத்திரம். எஸ். உங்க ஷூரா நீங்க இல்ல பசங்ககிட்டயும் கேட்டுக்கலாம். எல்லாரும் ஏ சூஸ் பண்ணிருக்காங்க. அடேப்பா. பசங்கட்ட எல்லாம் கேட்கணும். ஏவா? பாலாஜி நீங்க ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாமே. சி. நான் பல்லு விழுந்தவங்க சொல்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப முடியாது. இல்ல டைம் ஆயிட்டே இருக்கு. டைம் ஓடிட்டு. எஸ் எஸ். எஸ்ஸா? அப்படி ஆப்ஷனே கிடையாது. ஏ பி சி தான். 3 ஆப்ஷன் தான். முகமது இக்பால். பி. நீங்க ரொம்ப நல்ல ஆளா இருக்கீங்க ஆனா எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நல்லா யோசிச்சுங்க. வந்தே மாதரம். வந்தே மாதரம் பி. பி முகமது இக்பால். இக்பால். ஷூரா? ஷூர். லாக் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணு. அதை திரும்ப அடிச்சு லாக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க தப்பு பண்ணது நீங்களே தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்காவாது. The right answer is option C பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய். That's the right answer. பாவம் உங்களுக்கு மார்க் இல்ல. அந்த டீம் அந்த அவர் இருக்கிறாரே பாலாஜி அந்த ரைட் சைடுல போய் நிக்க சொல்லுங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டா அவர் சி அப்படின்னு சொன்ன உடனே நான் மறுபடியும் குழம்பிட்டேன். ஓ இல்லன்னா என்ன சொல்லிருப்பீங்க? இல்லன்னா நான் மறுபடியும் சிக்கு நான் போயிருப்பேன். ஊர்வசி வந்து இன்னசென்ட்னு சொன்னாங்க. இவ்வளவு இன்னசென்ட் நான் நினைக்கலங்க. பாலாஜியை நம்புற அளவுக்கு எல்லாம் ஒரு ஆளு இந்த உலகத்துல இருக்காங்கன்னா பாலாஜி சொன்ன உடனே அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற முடிவுக்கு வந்து. ஓ எல்லாட்டி சியை சூஸ் பண்ணிருப்பீங்க. ஓ அந்த மாதிரிப்பா. அப்படி நான் சி தான் ஏ இல்ல பி இல்ல சி தான் வரலான்னு பார்த்தா பாலாஜி சின்னு வரனே. இல்ல இதுல இருந்து புரிஞ்சுங்க கிளாஸ்ல மக்கு பசங்க நீ நம்பலாம். உண்மையே பாலாஜி தான் பாராட்டணும். 5 மார்க் போச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சூஸ் பண்றீங்க இந்த 10ல இருந்து? ஓ திரும்ப சப்ஜெக்ட். ஆமா 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்க. நீங்க குழப்பறதுக்கு தானே இப்படி? மேடம் பொதுவா அனிமல் கிங்டம் போங்க. ஆமா அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம். அப்படியே? ஆமா ஆமா. ஓகே. ஊர்வசி அவங்க சூஸ் பண்ணிக்கூடிய சப்ஜெக்ட் அனிமல் கிங்டம். தி क्वेश्चन இஸ் கங்காரு குட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கன்று, ஆப்ஷன் பி ஜோயி, ஆப்ஷன் சி பப்பி. ஆமா அதான் அதான். ஜோய். ஆப்ஷன் ஏ காவ்ஸ், ஆப்ஷன் பி ஜோய், ஆப்ஷன் சி பப்பி. Option B. ஜாய். ஆப்ஷன் பி ஜோய். ஷூரா? நல்லா யோசிச்சு லாக் பண்ணுங்க. ஐயோ இவங்க பீங்க நம்மளோட என்ன பாலாஜி பாலாஜி வந்து அந்த ஃபீலிங்ல வந்து பாலாஜி ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. அப்ப நான் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் நம்ப மாட்டீங்க. எதுக்கு நம்பு? பி. ஷூர்? பி பி B is the right answer. Joy is the right answer. So 5 marks. Okay, next subject. பாலாஜி ஐயோ இந்த பசங்க மேக்ஸ்னு உயிரை எடுக்கறாங்க. இவங்க மேக்ஸ் கேக்குறாங்க பசங்க. சரி சரி அவங்க ஆசை எங்க எடுப்பாரு? எப்படியே நம்ம எடுத்தாகணும் மேக்ஸ். ஓகே மேக்ஸ் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தாங்க வந்திருக்கு. ஒரு டஜன் முட்டைகளில் 1/4 பங்கு முட்டை உடைந்திருந்தால் உடையாத முட்டைகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 4. அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சான். முட்டையை ஒண்ணா உடைச்சு பாக்குறீங்களா மைண்ட்லயே? உடைங்க. உடைஞ்சு போச்சு. நீ வெயிட் பண்ணுங்க. எது? குவாட். பாலாஜி கேளு. டேய் அப்புறம் சொல்றேன் கம்முனுடா. 9. ஆப்ஷன் பி 9. எஸ். லாக் பண்ணுங்க அப்ப. ஓகே. அப்ப ஒரு டஜன்ல 1/4 பங்கு முட்டைகள் உடைந்திருந்தால் உடையாத முட்டைகள் 9. B is the right answer. 9. Okay. Okay, next question போலாமா? You can choose your subject now. சொல்லுங்கப்பா. Sports. மியூசிக் பிடிக்குமோ? மியூசிக் பிடிக்கும். ஓகே கேள்வி. இதில் அதாவது 3 ஆப்ஷன் பின்னால வரப்போகுது. இதில் தந்தி இழை அதாவது மணி இழைன்னு அதை சொல்லுவாங்க இல்லாத இசை கருவி எது? ஆப்ஷன் ஏ சித்தார், ஆப்ஷன் பி சாரங்கி, ஆப்ஷன் சி ஷெனாய். Which among these is not a string instrument? ஆப்ஷன் ஏ சித்தார், ஆப்ஷன் பி சாரங்கி, ஆப்ஷன் சி ஷெனாய். ஷெனாய். ஆப்ஷன் சி ஷெனாய். என்னப்பா கை தட்டுறீங்க? ஆன்சர் கரெக்ட்னு கை தட்டுறீங்களா இல்ல தப்பா சொல்லிட்டாங்களேன்னு சந்தோஷத்துல கை தட்டுறீங்களா? ஓ நீங்க சி வச்சிருக்கீங்க, அவங்களும் சி வச்சிருக்காங்க. அவங்களுடையப்பா
எல்லாரும் சி வச்சிருக்காங்க. ஓகே, லாக் பண்ணிட்டீங்க ஷூரா? ஆமா. ஆப்ஷன் சி ஷெனாய் is the right answer. 5 marks. So, the next subject. Indian Constitution. Indian Constitution. Okay. Question ரொம்ப simple. மக்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 4 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். எது சொல்லலாம் பாலாஜி? எது சொல்லலாம்? ஆன்சர் சொல்லிட்டு லாக் பண்ணிடுங்க. சொல்லலாமா? பி 5. திவ்யா 5 years. ஆப்ஷன் ஏயா 4 5 6? ஏய் இப்ப சொல்லுங்கப்பா. இல்ல Rajya Sabha is for 6 years, Lok Sabha is for ராஜ்யசபா 6 years, லோக்சபா 5 years ன்னு சொல்றாப்ல. இன்னும் நிறைய டீடைல்லாம் சொல்லுது. பட் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஓகே B5. B5 ஷூர். கொஞ்சம் தவறி இருந்தீங்கன்னா நல்ல ஆன்சர் சொல்லிருப்பீங்க. நீங்க ஒழுங்கான ஆன்சர் சொன்னீங்க. இந்த பசங்க பேச்ச கேட்காதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பட் இந்த முறை பசங்க உங்களை காப்பாத்திட்டாங்க. ஆப்ஷன் பி 5 years is the right answer. மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள், மக்களவைக்கு சூப்பரா சொன்னாங்க. மக்களவைக்கு 5 ஆண்டுகள், லோக்சபா நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி எம்பிஸ். ஓகே, லாஸ்ட் ஹெட்டிங் நீங்க சூஸ் பண்ணலாம். இதுதான் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு. 6வது சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ வேர்ல்ட் ஹிஸ்டரி. வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பிடிக்குமா? ஓ குட். கேள்வி கேட்டு பாருங்க. அம்மா கேள்விங்க இது. இவர்களில் தன்னிகர் இல்லாத தலைவர், அதாவது ஃபியூரர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அடால்ஃப் ஹிட்லர், ஆப்ஷன் பி பெனிட்டோ முசோலினி, ஆப்ஷன் சி இடி அமீன். பசங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்கப்பா. நீங்க என்ன லாக்கே பண்ணலையே? வந்துட்டு 3 பேருமே பிடிச்சிருக்கு. பாவம் யாரும் வருத்தப்படுவாங்க பக்கத்துல. கவலைப்படாதீங்க, 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. கேள்விதான் பட் இருந்தாலும் ஆப்ஷன் சி. எல்லாரும் ஏ ஏ ஏ ஏன்னு வச்சிருக்காங்க. ஹிட்லரே உங்களுக்கு அது அப்படியாப்பா? ஏன் ஆப்ஷன் சி தான் சார். உங்க ஆப்ஷன் சி இடி அமீன். ஏன் மேடம் சொன்னாங்க அப்படிங்கிறதுனாலயா இல்ல? இல்ல எதுலயுமே நான் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பேன். ஓ, படிக்கிறதுல என்னையா வித்தியாசம் வேண்டியிருக்கு? கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் இல்ல 3 பேருமே முசோலினி, ஹிட்லர், இடி அமீன் 3 பேருமே அந்த மாதிரி தான். சரிதான். இருந்தாலும் இவர் கொஞ்சம் அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ்னு சொல்லலாம். இடி அமீன். லாக் பண்ணிடுவா? லாக் பண்ணிடுங்க. ஷூர். The answer is பச்சை பிள்ளைங்க சொல்லுதுங்க, பச்சை மண்ணுங்க. அதை நம்பாம லென்ஸ தோசக்கரண்டின்னு சொல்றவன் எல்லாம் நம்புனா ஆப்ஷன் ஏ அடால்ஃப் ஹிட்லர் இஸ் த ரைட் ஆன்சர். இது அவரை தன்னை மற்றவர்கள் அப்படி அழைக்கணும் அல்லது அவரே அவருக்கு கொடுத்துக்கிட்ட பட்டம்னு சொல்லுவாங்க. இவருக்கு இடிய மீன் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கு தெரியும். அவருக்கு கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியும்? நீ இடியவன் நேத்ராத்து ஒண்ணா உட்கார்ந்து இட்லி சாப்பிட்ட மாதிரி பேசுறியா? நீங்க அந்த கரெக்டான ஆன்சர் சொன்ன உடனே அந்த மேல ஒரு 10 நிமிஷம் ஹிட்லரா மாறினாங்க பாரு என்ன பார்த்து. பரவாயில்ல, 4 क्वेश्चंसக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. 20 மார்க் எடுத்துருக்காங்க. அடுத்த ரவுண்ட்ல விட்டது நீங்க பிடிச்சிடலாம். அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் ஈஸியான ரவுண்ட். இதுவும் ஈஸியான ரவுண்ட் தான். அது இன்னும் கூட ஈஸியான ரவுண்ட். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரவுண்ட். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரவுண்டா? அடுத்து இதை விட இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. நம்மளுடைய டமால் டுமீல் ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக். இது ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் Dazzler co-presented by Super Washing Powder. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Ramraj Banians Back to School powered by iTex Dazzler co-presented by Super Washing Powder. இப்போ நம்ம ஊர்வஷி நம்ம பசங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறாங்க. இது டமால் டுமில். தெரியும் உங்களுக்கு, அது ஃபாஸ்டா இருக்கும் क्वेश्चंस அப்படின அர்த்தம். இட்ஸ் வெரி சிம்பிள். அவங்களுக்கு நினைச்சதை அவங்க கேட்பாங்க. நீங்க மனம் விட்டு சொல்வதை பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். அவ்வளவுதான். நீங்க சொல்றது உண்மைன்னு அவங்களுக்கு தோணுச்சுனா they will give you 2 marks. otherwise they will give you just 1 marks. ஓகே, யார் உங்களை ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்னு கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அங்க இந்த வரிசையா வருவதோ? அவங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சொல்லுங்க மாளவிகா. இப்போ உங்க மேம் உங்க திட்டுறாங்க. அவங்க திட்டின மேம் உங்க மைண்ட்குள்ள நீங்க என்ன அவங்க திட்டிப்பீங்க? திரும்ப திட்டுவீங்கன்னா
அவங்க திட்டினதுல வந்து என் மேல தப்பு இருந்து திட்டினாங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். சும்மா திட்டுறாங்கன்னா ஏன் வந்து உண்மையே புரிஞ்சுக்காம இப்படி திட்டுறாங்களே, இவங்க கண்டிப்பா வேற யார்ட்டையாவது இவங்க இந்த திட்ட வாங்குவாங்க, கடவுள் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தண்டனை கொடுப்பாங்கன்னு அப்படி ஃபீல் பண்ணுவேன். கருவிப்பாங்க two. மைண்டுக்குள்ள. 2வா? பரவாயில்லப்பா, 2 கொடுத்துட்டாங்கப்பா எடுத்தோனுமே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டு எஸ். கிளாஸ்ல யார் லஞ்ச் ஆச்சு திருடி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லடா, சாப்பிட்டதில்ல. ஏன் லஞ்ச் பாக்ஸை திருடி சாப்பிட்டதுக்கு நான் ஒரு நாள் பூரா அழுதுருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ஸ்பெஷலாக நான் வந்து பாயாசம் திக்காக பாயாசம் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு. எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாயாசத்தை ஒரு பையன் திருடி சாப்பிட்டுட்டான் ரவி. சாப்பிட்டுட்டு வந்து அவன் சாப்பிட்றத நான் பார்த்தேன். நான் சாப்பிடவே இல்லை, பொய் சொல்கிறா, இவ தான் சாப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்கெல்லாம் இல்லை நீ வந்து அந்த பிரேக் டைமில் நீ சாப்பிட்டுட்ட, அப்புறம் பொய் சொல்கிறேன்னு வாங்க, என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதனால நான் தான் அழுதுருக்கேன். நான் திருடி சாப்பிட்டதே இல்லை. எவ்வளோ மார்க்? எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 2வா 1ஆ? 2. 4 மார்க்ஸ் so far. நெக்ஸ்ட் யார் கேட்க போறாங்க? சொல்லுங்க. பொண்ணுங்களாம் நிறைய பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசுல பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் விவகாரமா தான் கேட்பான். அதாவது ஓவரா பேசுவீங்களான்னு கேட்குறான். இல்லை ராஜா, நான் அந்த மாதிரி சின்னதில் அந்த மாதிரி நான் பேசுனதில்லை. எனக்கு ரொம்ப பயம். என்ன பற்றி எல்லாரையுமே பயம். அதை கமல் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, பொண்ணு என்ன பயம், எலி என்ன பயம், பள்ளி என்ன பயம், அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச சர்க்கிளில் நிறைய பேசுவேன், பிடிக்காத இடத்துல சைலண்டாக இருப்பேன். தேங்க்யூ. ஜான்வி நீங்க ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பீங்க? என்ன ஆயிருப்பேங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லு. டீச்சரா? கரெக்ட். ஆமா, கரெக்டா சொன்னீங்க ராஜா. நீங்க டீச்சர் ஆகணும்னு தான் உங்களுக்கு பிரியம். ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா வந்து எஸ்பெஷலி பிரைமரி ஸ்கூல்ல டீச்சர்ஸ், அவங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகம். அந்த ப்ரொஃபஷன் தான். டீச்சர் ஆகணும்னாலும் அந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஆகணும் தான். எவ்வளவு மார்க்? 2. ஓகே, என்னப்பா ஃபுல் 2வா போகுது? அடுத்தது இவங்க தான் பேலன்ஸ். நீங்க தான் பேலன்ஸ். என்ன क्वेश्चन? சின்ன வயசுல உங்களுக்கு பேனா பயமா? பேய் ரொம்ப பயம். இப்போவும் கொஞ்சம் பயந்தான். பேய்னா நான் வந்து பயந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்கு பேய் கதை சொல்லுவேன். பிகாஸ் அது ஒரு சைக்கலாஜிக்கலி இப்போ நான் நினைக்கிறேன் வரும் ராட்சசம் வந்து உன்னை பயங்கரமா இப்படி அவங்கள பயமுறுத்தும் போது என் பயம் கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. ராட்சசன் அப்படியே ராட்சசையாவே மாறுறீங்க. அப்படியே எனக்கு தெரியுமா, நம்ம பயம் போகுங்கிற ஒரு ஃபீல். அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரியே 4 பேர் பயந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயம்பா. 2வா 1ஆ? 2. ஓகே, நீங்க ஹீரோயினா பீக்ல டாப்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த அந்த பீரியட்ல உங்களுக்கு போட்டியா இருந்த யாரோ ஒரு நடிகை, போட்டினா என்ன சமகாலத்தில் இருந்த நடிகை, அதில் யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு சா அவங்க மாதிரி நம்ம பண்ண முடியல, அல்லது இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யாரை பார்த்து உங்களுக்கு பொறாமை? பொறாமைனா ராங் சென்ஸ்ல இல்ல, இட்ஸ் குட் சென்ஸ். பட் அது கூட எனக்கு வந்தது இல்ல. நான் தான் முதல்ல ரீசன் சொன்னேன், இந்த ப்ரொஃபஷன் 100% நான் இதுல தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாதான் எனக்கு ஒருத்தர் மேல பொறாமை. ஓகே, ஒரு பீரியட்ல நீங்க நான் அட்மையர் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னா மனோரமாச்சி. ஆனா ஃபுல் மார்க் போடுவானான்னு தெரியல, பாப்போம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு 4 ரோல்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய சினிமாவில் நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய ரோல்ஸில் 4 முக்கியமான பரிமாணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம் 1 to 10. நீங்களாவே உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன தோணுது அதை போட்டுக்கலாம். ஓகே, ஊர்வஷி ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ மார்க் போட்டுப்பீங்க? 5. அப்புறம் அம்மா கேரக்டர்ஸ் நிறையா இப்போ ரீசெண்ட் டேஸில் பண்ணியிருக்கீங்க. அம்மா கேரக்டர் அப்படின்னா அதுக்கு 1 to 10 எவ்வளோ மார்க்? ஒரு 3. 3வது நகைச்சுவை கதாபாத்திரங்கள், அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஏன்னா ரொம்ப ஜோவியலாக ஜாலியான நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 1 to 10? 7. ஓகே, அப்புறம் குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்குறப்போ அதுக்கு எவ்வளோ மார்க்? 9. சூப்பர். அடுத்த கேள்வி, பாக்யராஜ், ஜெயராம், கமல்ஹாஸ், இவங்கள யார் உங்களுடைய பெர்ஃபெக்ட் பேர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயராம். அடுத்தது நான் ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன், அதை நான் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர விவரங்களை நீங்கள் சொல்லலாம். டக்குன்னு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ஓகே, ஒரே வாரத்தில் பதில் சொன்னால் கூட எனக்கு ஓகே தான். நடித்ததுலேயே பிடிச்ச படம் நிறைய சொல்லலாம். ஒரு படம்னு சொல்லும்போது ஸ்டக் ஆகும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட். முந்தானை முடிச்சு.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன்? சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின். ஓகே. ரொம்ப பிடிச்ச ஹீரோ? கமல் சார். கமல்ஹாஸ். சினிமாவில் உங்க குரு? பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார். இவங்களோட போட்டியே போட முடியாதுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒருத்தர்? கமல் சார். கமல். ஓகே. ஓகே. பாக்யராஜ் அவர் தான் உங்களை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தார். அவர் எப்படி ஒர்க் வாங்குறதுல எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அன்பா சொல்லி கொடுப்பாரா, கோவக்காரரா? நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். திட்டு வாங்கியே தான் நடிச்சேன் ஃபுல்லா. இப்போ படம் முழுக்கவே வா? படம் முழுக்க திட்டு வாங்கி தான் நடிச்சேன். அதே நீங்க வளர்ந்து ஒரு பெரிய நடிகையாக எல்லாரும் பாராட்டும் நடிகையாக மாறின பிறகு அவர் உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? உங்கள்ட்ட பர்சனலாக சொல்லியிருப்பார்ல? தாய்க்குலமே தாய்க்குலமேன்னு அவருடைய ஸ்கிரிப்ட் ஒரு படம் நான் நடித்தேன், நானும் பாண்டியராஜனும். அந்த படத்தில் கிளைமேக்ஸை பற்றி டிஸ்கஷன் வந்து சார் ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் இப்படி இல்லை, கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய ஒப்பீனியன் சொன்னேன். என் ஸ்கிரிப்டில் வந்து கரெக்ஷன் சொல்கிற அளவுக்கு அது வந்து புத்திசாலி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. பரவாயில்ல, அதை அப்படி மாற்றி பண்ணிக்கங்கப்பான்னு சொன்னார். அதுவே உங்களுக்கு கொடுத்த பெரிய விருது தான். பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நான் ஃபீல் ஆகிறது நான் எப்பவுமே சொல்லுவேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்னால நான் சொல்லணும், இந்த ப்ரோக்ராமில் தான் அது சொல்ல முடியும். இப்போ பேக் டு ஸ்கூலுங்கிற இந்த ப்ரோக்ராமில் வரும்போது இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஃபீல் ஆன மாதிரி ஒரு மனசில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய குருக்கன்மார்களை பார்க்கும்போது தான் நம்ம குழந்தையாகும். ஓகே. அவங்க முன்னாடி நம்ம மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணவே முடியாது. ஸோ அவரை மீட் பண்ணால் திரும்ப மறுபடியும் அந்த பழைய ஸ்டாண்டர்ட் ஊர்வசி தான். ஆமாம் ஆமாம், அதில் போயிடுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆர் ஒரு சின்ன பொண்ணு ஆகணும்னு ஃபீல் பண்ணால் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட போய் உட்காந்துக்கலாம். சொல்லுங்க டீச்சர். ஸோ மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க இந்த ரவுண்டில்? 19 மார்க்குங்க. நிறைய மார்க்குங்க, வாழ்த்துக்கள். சூப்பர். அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் ஜாலியான ஈஸியான ரவுண்ட், ஆனால் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டா நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அந்த ரவுண்டோட பேரே ஆல் இஸ் வெல். அது எப்படி நீங்கள் விளையாடணும், எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லர் கோ பிரசன்டட் பை சூப்பர் வாஷிங் பவுடர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Back to school powered by iTex Dazzler co-presented by Super Washing Powder. 4 ரவுண்ட் முடிச்சு லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க ஊர்வசி. இந்த ரவுண்ட் ரொம்ப ராசியான முக்கியமான ரவுண்ட் சொல்லலாம். ஏன் ராசின்னு சொன்னா மொத்தமாக 30 மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ரவுண்டில் இருக்குது. இந்த ரவுண்டோட பேர் ஆல் இஸ் வெல். இதில் 3 சேலஞ்ச் உங்களுக்கு கொடுப்போம். முதல் சேலஞ்ச் லாங்குவேஜ் சேலஞ்ச். லாங்குவேஜ் சேலஞ்சில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸை வச்சு நீங்கள் 10 வார்த்தைகளை ஃப்ரேம் பண்ணணும் வித்தின் 60 செகண்ட்ஸ். ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. 20 செகண்டுக்குள்ளே நீங்கள் 10 வேர்டை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 10 மார்க்ஸ் கொடுத்துரும். இல்லைன்னா அதுக்கடுத்து ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் 1 மார்க் உங்களுக்கு போயிட்டே இருக்கும், கழிஞ்சிட்டே வரும். லாங்குவேஜ்னா எதில் போகிறீங்க? தமிழில் போகிறீங்களா, இங்கிலீஷில் போகிறீங்களா? தமிழில் போகிறீங்களா? அப்படியா? இது வரைக்கும் யாருமே தமிழே எடுத்தது இல்லையே. இது எனக்கு ஒய் தமிழ்? தமிழ் எனக்கு பிடிக்கும். எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு தமிழ் நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறையா வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை எனக்கு. வாங்க. So language challenge. அதுவும் தமிழ்ல எடுத்துருக்கீங்க. ரெடி தானே? ரெடி. போலாமா? போலாம். Let the countdown begin. Ready, steady, go. அங்க பாருங்க. இல்ல எங்க எழுதணும்? Last one. Done. முடிஞ்சு 10 எழுதிட்டீங்களே. ஆக்சுவலா மொத்தம் 60 செகண்ட்குள்ள எழுதணும். 20 செகண்ட்குள்ள எழுதுனா ஃபுல் மார்க். நீங்க எவ்வளவு செகண்ட்ல எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 20 எழுதிட்டேன். 20 எப்படி எழுத முடியும்? 30 செகண்ட்ஸ். 30க்கு கொஞ்சம் கூட. 34 செகண்ட்ஸ்ல 10 வேர்ட்ஸ் தமிழ்ல எழுதிருக்காங்க. ஆக்சுவலா எழுத்த வச்சு தமிழ்ல இருந்து குயிக்கா எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். So out of 10 you got 6 marks. 6 மார்க் எடுத்திருக்காங்க. பரவாயில்லை, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். So next challenge. மேக்ஸ் எப்படி வரும்? மேக்ஸ் கொஞ்சம் முதல்ல இருந்தே அவங்க கெஞ்சி கூட நீங்க மேக்ஸ் ரொம்ப லேட்டா தான் எடுத்தீங்க. பட் அடுத்தது மேக்ஸ் சேலஞ்ச் தான்.
வேற வழி இல்ல போலாம். போலாம். ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டானது தான். So you can try. Okay. Okay. All the best. Next challenge is Max challenge. Max challenge ready-யா? Ready. Let the countdown begin. Ready, steady, go. அவங்களுக்கு கூட்டி போக வேண்டிய. டைம் போகுது. Fast, time போகுது. என்ன? சீக்கிரம். டைம் ஓடுது. சொல்லுமா. அங்க யார்கிட்ட கேட்க முடியாது. நீங்க தான் பண்ணணும். அது கிடையாது. ஓகே, அது என்ன தப்பு? அங்க என்ன வரும்? ஒரே டென்ஷன் ஆயி போச்சு. நான் சொன்னல ஆல் இஸ் வெல் சொல்லிட்டே இருந்தாதான் வரும்னு டென்ஷன்ல தான் போகும். ஆனா இது வந்துட்டு அப்புறம் பார்த்தா இது வரைக்கும் வந்துட்டீங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தா மறந்து போயிடுச்சு. அது வரைக்கும் வந்து இது வரைக்கும் முடிஞ்சு 4 into 2 8 இவ்வளவு பொறுமையா பண்ணா 2 மணி நேரம் ஆகும். divided by 4 2 10 2 into 5 10 minus 4 6 6 plus 7 13 minus 1 12 divided by 2 6 plus 8 14 ஐயோ பா இன்னொரு தடவை எழுதலாமா? இன்னொரு தடவையா? நீங்க யாரும் சொல்லவே இல்ல. அவங்களுக்கும் எப்படி தெரியும்? அவங்களும் கவுண்ட் பண்ணாங்க. இவ்ளோ இது எனக்கு போட தெரியாது. ஆமா, எல்லாம் மேக்ஸ் மேக்ஸ்னு கத்திட்டு இருந்தீங்களே அந்த ரவுண்ட்ல. இதுக்கு குழப்பத்துக்கு தானா? எனக்கு தெரியும் மேக்ஸ். ஆனா இவ்ளோ பெரிய சம் தெரியாது. பட் போன தடவை you got how much? 6 6 மார்க் கிடைச்சிருச்சு. நோ ப்ராப்ளம். அடுத்து ஒரு சேலஞ்ச் இருக்கு. அத கரெக்ட்டா 20 செகண்ட்ஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. so that you will get 10 marks. full marks. no hard feelings. அழலாம் கூடாது. ஓகே தானே? ரெடியா நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு? ஓகே. so Urvashi is ready for the next challenge, that is science challenge. So science challenge வந்தாச்சு. கவலைப்படாதீங்க. மேக்ஸ்ல விட்டது சயின்ஸ்ல பிடிச்சலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச தமிழ்ல ட அப்படிங்கிற எழுத்து அங்க இருக்கு. அதுல பொருத்தணும். இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ஷேப்ஸ் அது மேக்னெட் அதுல ஒட்டிக்கும் அது. சோ இந்த ஷேப்பை எடுத்து அந்த டாவை ஃப்ரேம் பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரெடி தானா? ரெடி? லெட் த கவுண்ட் டவுன் பிகின். ரெடி ஸ்டெடி கோ. ஆண்டி come on 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 come on ஆண்டி so fast. you know something? இந்த டாஸ்கை நீங்க 20 செகண்ட்க்குள்ள பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க பாவம் மேக்ஸ்ல வீக்னாலும் சயின்ஸ்ல ஸ்ட்ராங் தான். டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து ஃபிட் பண்ண காரணத்தினால 20 செகண்ட்ஸ்க்குள்ள. சோ 20 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சா 10 marks. எஸ், நான் தான் சொன்னல மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு அதை பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல you got 6 marks. இந்த லாஸ்ட் சேலஞ்சில் வந்து you got 10 marks. so 16 marks. மொத்தமா 10 மார்க் விட்டும் கூட உங்களுக்கு 16 மார்க் 30ல கிடைச்சிருக்குங்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட வேண்டியதான். are you happy? ஹாப்பி இருந்தாலும் அது ஒரு அந்த சின்ன மேக்ஸ் அதை பண்ணி இருந்திருக்கலாம். சின்ன மேக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேக்ஸ்ல சின்னது என்ன பெரியது என்ன? ஒரு இடத்துல பிழை விட்டாலும் பிழைதானே. more than winning this. எங்க கிளாஸ் ரூமுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓ ஹாப்பி. ரொம்ப ஜாலியா இருந்தது. பாருங்க நம்ம ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிடுது. இதெல்லாம் வந்தோனே சிம்பிள். மீண்டும் ஒரு குழந்தையாய் பள்ளிக்கூடத்தில். டோட்டலா எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கா? ஆமா ஆசை இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. you got 67 marks. congratulations. 67 மார்க் எடுத்துருக்காங்கப்பா. ஒரு டைம் டிராவல் மிஷினே